ஆனால் திருக்குர்ஆன் அவ்வாறு கூறவில்லை. இப்போது நான் வசனத்தின் பக்கம் வருகின்றேன். சூரா அல் அஹ்ஸாபினுடைய வசனம் இது. அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன கூறுகின்றான், அந்த கருத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக எளிமையான முறையில் உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலல்லாஹி வ காதமன் நபியீன் வ கானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. முஹம்மது உங்களை போன்ற எந்த ஒரு ஆணுக்கும் தந்தை அல்ல. பொதுவாக இந்த வசனத்திற்கு முஹம்மது உங்களில் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தந்தை அல்ல என்றே மொழிபெயர்க்கின்றார். ஆனால் இந்த வசனத்தில் உள்ள இன்னொரு கருத்து என்னவென்றால், மிர் ரிஜாலிக்கும் என்றால் உங்களை போன்ற ஆண்களுக்கு, அதாவது குறைஷியர்கள் இருக்கின்றார்களே, நிராகரிப்போர்கள் இருக்கின்றார்களே, அத்தகைய மக்களுக்கு அவர்கள் ஒருபோதும் தந்தையாக இருக்க முடியாது. ஏனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து மிகவும் உயர்வானது. எனவே முஹம்மது உங்களில் உங்களை போன்ற எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அவர் தந்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எதிரிகள் வைத்த மிகப்பெரிய பழிச்சொல் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அப்தர், அவர் ஆண் சந்ததி அற்றவர் என்ற ஒரு கருத்தை பரவலாக இஸ்லாத்தின் எதிரிகள் கூறி வந்த அந்த காலத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உண்மைதான், அவருக்கு ஆண் சந்ததி இல்லைதான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை போன்ற ஆண்களுக்கு தந்தை அல்ல. வலாக்கின், ஆனால் என்று அடுத்து வருகிறது. அப்படியானால் இதற்கு முன் என்ன கருத்து கூறப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்தை அல்லாஹ் அடுத்த வசனத்தில் மறுத்து கூறப் போகின்றான் என்று தெரிகிறது. ஏனென்றால் அரபியில் ஒரு சொற்றொடருக்கு பிறகு வலாக்கின், ஆனால் என்று வந்தால் அதற்கு முன்னுள்ள விஷயத்தை அல்லாஹ் மறுத்து ஒரு புதிய கருத்தை அங்கு கூறப் போகின்றான் அல்லது முன்னுள்ள கருத்தை மறுக்கப் போகின்றான் என்பது மிக தெளிவான ஒரு விஷயமாகும். அப்படியானால் அல்லாஹ் இங்கு எவ்வாறு அந்த கருத்தை மறுக்கின்றான், வலாக்கிர் ரசூல் அல்லாஹி, மாறாக அவர் அல்லாவின் தூதராக இருக்கின்றார். அல்லாவின் தூதராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, வஹாத்தமன் நபியீன், நபிமார்களுக்கும் அவர்தான் தந்தையாக இருக்கின்றார். இதை நான் எப்படி கூறுகின்றேன் என்றால், திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நபிமார்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாயாக இருக்கின்றார்கள். நபிமார்களின் மனைவி நமக்கு தாய் என்றால் நபிமார்கள் யார்? நமக்கு தந்தையாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஹாத்தமன் நபியின் என்றால் நபிமார்களுக்கெல்லாம் தந்தை. அப்படி என்றால் நபிமார்கள் எல்லாம் அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்மீக சந்ததிகளாக இருக்கின்றார்கள். இதை புரிய வேண்டும் என்றால், இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா நபிமார்களின் சிறப்புகளும் நட்பண்புகளும் ஒருங்கே காணப்படுகின்றன. அந்த வகையில் அவர்கள் எல்லா நபிமார்களை விட சிறந்த நபியாக இருக்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி எவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதிபலிப்பை தன்னிடம் வைத்துள்ளாரோ அவர்தான் நபியாக முடியும். அரபியில் ஒரு பழமொழி கூறுவார்கள், அல் வாலிது சிர்ருன் லி அபிஹி, தந்தை தன்னுடைய மகனின் ரகசியமாக இருக்கின்றார். அதாவது தந்தையுடைய சில பண்புகள் கண்டிப்பாக மகனிடம் இருக்கும். அப்போது ஒருவர் நபியா நபி இல்லையா என்பதற்குரிய அளவுகோல் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதிபலிப்பு, அவரிடத்தில் இருக்கின்ற அந்த பண்புகள் நிச்சயமாக அந்த நபியிடம் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எல்லா நபிமார்களுடைய சிறப்பம்சங்களும் எல்லா நபிமார்களிடத்தில் இருக்கின்ற நட்பண்புகளும் நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் ஹாத்தமன் நபியின் என்பதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார்கள். ஆக ஏற்கனவே எதிரிகள் வைத்த கூற்று என்னவென்றால், அவர் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தந்தை இல்லை. பௌதீகமாக எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அவர் தந்தை இல்லைதான். ஆனால் அல்லாஹ்வின் தூதராக இருப்பதன் காரணமாகவும் ஹாத்தமன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பதன் காரணமாகவும் அவர் தலை சிறந்த நபியாக இருக்கின்றார் என்ற கருத்தை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முன்வைக்கின்றது. ஏனென்றால்
ஹாத்தமன் நபியின் என்பதற்கு காலத்தின் அடிப்படையில் இறுதியானவர் என்ற பொருளை கொடுக்கவே முடியாது என்பது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் ஆணித்தரமான வாதமாகும். மீண்டும் கூறுகின்றேன், ஹாத்தம் என்ற சொல் ஒருமை சொல், நபியின் என்ற சொல் பன்மை சொல். ஹாத்தமன் நபியின் என்றால் நபிமார்களின் முத்திரை என்றுதான் பொருளே தவிர நபிமார்களில் இறுதியானவர், அதுவும் காலத்தின் அடிப்படையில் இறுதியானவர் என்ற பொருளை ஒருபோதும் அரபி சொற்றொடரின் அடிப்படையிலும் இலக்கணத்தின் அடிப்படையிலும் அவ்வாறு பொருள் கொடுக்க முடியாது என்பது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மிக தெளிவான கருத்தாக நாம் பதிவு செய்கின்றேன். உதாரணமாக, அரபு நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவருடைய பெயர் அல் முத்தநப்பி. அவரை பற்றி ஹாத்தமு ஷுஅரா, கவிஞர்களில் ஹாத்தம் என்று பயன்படுத்தப்பட்டிருந்தது. கவிஞர்களில் ஹாத்தம் என்றால் கவிதை அவரோடு முற்று பெற்று விட்டது என்று கூறினால் அவரை போன்று இனி எந்த கவிஞரும் வர முடியாது என்ற கருத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, கவிதை என்பது அவரோடு முற்று பெற்று விட்டது, இனி எவரும் கவிஞராக பிறக்கவே முடியாது என்று கூறினால் அது தவறாகும். ஏனென்றால் அவரை குறித்து ஹாத்தமு ஷுஅரா என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சில மருத்துவர்களை குறித்து, உதாரணமாக அபு அலி சீனா என்பவர் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படுகின்றார். அவரை பற்றி ஹாத்தமுல் அத்பா, மருத்துவர்களில் ஹாத்தம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களில் ஹாத்தம் என்றால் அவரை போன்று இனி எவரும் மருத்துவம் செய்ய முடியாது என்ற கருத்து தான் இருக்கின்றதே ஒழிய இனி எந்த ஒரு மருத்துவரும் தோன்றவே முடியாது என்ற கருத்தை நாம் கூற முடியாது. ஆக எந்த துறையோடு சம்பந்தப்படுத்தி ஹாத்தமு ஷுஅரா என்று கூறப்பட்டாலும், உதாரணமாக ஹாத்தமுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குரான் விரிவுரையாளர்களில் ஹாத்தம், ஹாத்தமுல் முஹாஜிரீன், இடம்பெயர்ந்து செல்பவர்களில் ஹாத்தம் என்று நீங்கள் எத்தனை சொற்களை நீங்கள் கூறினாலும் அந்த விஷயத்தில் அவர் தலை சிறந்தவர், இடம்பெயர்ந்து செல்கின்றவர்களில் அவர் தலை சிறந்தவர், கவிஞர்களில் அவர் தலை சிறந்தவர் என்றுதான் பொருள் கொள்ள முடியுமே தவிர கவிதையே முடிக்கக்கூடியவர், இனி எவரும் கவிஞராக பிறக்க முடியாது என்று கூற முடியாது. இதை இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் என்றால், எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தம் என்பதற்கு என்ன பொருளை கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை நோக்கி கூறுகின்றார்கள், அந்த ஹாத்தமுல் அவுலியாயி கமா அன ஹாத்தமல் அம்பியாயி. அலியே, எவ்வாறு நீர் வலிமார்களுக்கு ஹாத்தமாக இருக்கின்றீரோ அவ்வாறே நான் நபிமார்களுக்கு ஹாத்தமாக இருக்கின்றேன். இரண்டையும் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். கமா என்றால் எவ்வாறு என்று பொருள். எவ்வாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை நேசர்களில் ஹாத்தமாக இருக்கின்றார்களோ அவ்வாறு நான் நபிமார்களில் ஹாத்தமாக இருக்கின்றேன். இப்போது காலத்தின் அடிப்படையில் இறுதி என்று பொருள் கொண்டால், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு எவருமே இஸ்லாமிய சமுதாயத்தில் இறைநேசராக வலியாக தோன்றவே முடியாது என்று நாம் கூற வேண்டி வரும். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். கவனமாக கேளுங்கள், இறை நேசர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை என்று திருக்குர்ஆன் கூறுகிறதே. அப்படிப்பட்ட இறையடியார்கள் எவருமே இனி முஸ்லிம் உம்மத்தில், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த புனித உம்மத்தில் இறைநேசர்களே தோன்ற முடியாது என்று கூற வேண்டியது வரும். ஏனென்றால் அலி ஹாத்தமுல் அவுலியாவாக இருக்கின்றார், வலிமார்களில் இறுதியானவர் என்று பொருள் கொண்டார். அப்போ அதற்கு என்ன பொருள்? எவர் இனி இறைநேசராக தோன்றினாலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த சுன்னத்தை, அவர்களுடைய அந்த நட்பண்புகளை, அவர்களுடைய அந்த பிரதிபலிப்பு அந்த இறைநேசரிடம் இருந்தால்தான் அவர் இறைநேசர். இல்லை என்றால் அவரை நாம் வலியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் எவ்வாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாத்தமுல் அவுலியாவாக இருக்கின்றார்களோ அவ்வாறே நான் ஹாத்தமுன் அம்பியாவாக இருக்கின்றேன், நபிமார்களுக்கு ஹாத்தமாக இருக்கின்றேன் என்றால் அதற்கும் அதே பொருளை தான் நான் கொடுக்க வேண்டி வரும். அதாவது நபிமார்கள் இறுதியானவர் என்ற பொருளை கொடுக்கவே முடியாது. அரபி சொற்றொடர் அடிப்படையிலும் கொடுக்க முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்களின் அடிப்படையிலும்
அவ்வாறு பொருள் கொள்ள முடியவே முடியாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தின் அடிப்படையில் இறுதியானவர் என்ற பொருளை நாம் கொடுக்க முடியாது. மாறாக நபித்துவத்தின் முத்திரை, நபிமார்களில் சிறந்தவர் என்ற பொருளைத்தான் நாம் கொடுக்க முடியும். அடுத்து ஹாத்தம் என்பதற்கு மோதிரம் என்ற பொருளும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். அதில் முஹம்மது ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் முகமது என்று எழுதப்பட்டிருந்தது. அதனை அவர்கள் முத்திரையாகவும் பயன்படுத்தினார்கள், சாட்சி முத்திரையாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது என்றால் அந்த முத்திரையை அவர்கள் பதிப்பார்கள். ஏனென்றால் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து வந்தது என்றதை உறுதிப்படுத்துவதற்காக. ஆக சாட்சி முத்திரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கின்றார்கள். அப்ப அதற்கு என்ன பொருள்? எவர் தன்னை நபி என்று வாதித்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சி முத்திரை இருக்க வேண்டும். அது இல்லாமல் எவரும் நபியாக வர முடியாது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய நபிமார்களாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் வரக்கூடிய நபிமார்களாக இருந்தாலும் சரி. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையில் பார்க்கின்ற போது ஹாத்தமன் நபீன் என்ற வசனம் இஸ்லாத்தை மாற்று மதத்தவர்கள் மத்தியில் பரப்புவதற்கும் அதன் சிறப்புகளை எடுத்து வைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய சிறந்த கருவியாக இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவருக்கு முன்னால் தோன்றிய அத்தனை நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். அது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நபியாக இருந்தாலும் சரி, அத்தனை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒருவர் இஸ்லாத்தில் இருந்து கிறிஸ்துவராக மாறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனைய தூதர்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறவில்லை. எந்த போதனையும் அவர்களுக்கு இல்லை. திருக்குர்ஆன் தான் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை என்னவென்றால், நீங்கள் இந்த தூதர் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லா நபிமார்கள் மீதும், அதாவது இதுவரை தோன்றிய அனைத்து நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும். குல்லுன் ஆமன பில்லாஹி வ ருசுலிஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி. அதாவது அவர்கள் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இறங்கிய வேதத்தின் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும், இதுவரை அனுப்பப்பட்ட தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வது மட்டுமல்ல, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, எந்த தூதர்களுக்கு இடையிலும் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. எல்லா தூதர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு முஸ்லீமாக வேண்டும் என்றால், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய அனைத்து தூதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான சாட்சி முத்திரை யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். ஏனென்றால் அந்த அத்தனை தூதர்களும் இறைவன் புறமிருந்து வந்தவர்கள் என்று சாட்சி கூறுபவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சி முத்திரையாக அவர்கள் திகழ்கின்றார்கள் என்ற அந்த கருத்தானது ஹாத்தமன் நபியின் என்ற சொல்லில் அடங்கியிருக்கிறது. அதே போன்றுதான் இனி எவர் நபியாக வந்தாலும் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சி முத்திரை இல்லாமல் வர முடியாது என்ற விஷயத்தை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஆணித்தரமாக திருக்குர்ஆன் வசனங்களின் ஒளியில் எடுத்து கூறுகிறது. ஆனால் இதில் மாற்று கருத்து உடையவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் முத்திரையாக இருப்பதன் பொருள் என்னவென்றால், முத்திரை இறுதியாகத்தான் வைக்கப்படுகிறது, எனவே இறுதி முத்திரை என்று பொருள் கொள்கின்றார்கள். ஆனால் இறுதி ஒரு கடிதத்தை நாம் எழுதி முடித்து விட்டு அதில் முத்திரை வைக்கின்றோம் என்றால் இனி கடிதமே வர முடியாது என்று பொருள் அல்ல. கடிதங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். சாட்சி முத்திரை ஏன் ஒரு டாக்குமெண்ட்ல கூட பல இடங்கள்ல மேலையும் சீல் வைப்பாங்க, நடுவுலையும் சீல் வைப்பாங்க. கருத்து என்னவென்றால், இந்த டாக்குமெண்ட் அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட் என்பதை
உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சாட்சி முத்திரை வைக்கப்படுவதே தவிர ஒரு முத்திரை வைப்பதன் மூலமாக இனி எந்த ஒரு கடிதமோ அல்லது இனி எந்த ஒரு டாக்குமெண்டோ வர முடியாது என்று கூறினால் அது பொருத்தமான ஒன்றாக இருக்காது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி முத்திரையாக இருக்கின்றார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் அவர்களுடைய சாட்சி முத்திரை இல்லாமல் அவர்களை நபியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கருத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் எந்த அளவுக்கு மிக சிறப்பான கருத்தை தருகிறது என்றால், இஸ்லாம் அனைத்து மார்க்கங்களுடைய உண்மையையும் அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்கின்றது. அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையை அது பறைசாற்றுகின்றது. ஆனால் இந்த அற்புதமான கருத்தை விட்டுவிட்டு நபிமார்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள், நபிமாருடைய எந்த அருளும் இனி நீடித்திருக்காது என்று பொருள் கொண்டால் அது அறியாமையின் உச்சகட்டம் என்றே நாம் கூற முடியும்.